குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்ட்டா நயனாதீவுக்கு போகிறோம். ஃபேமிலியாக போகிறோம். நாங்கள் எல்லோரும் முடிக்கிட்டு நிற்கிறோம். போன வருஷம் வந்து நாங்கள் நயனாதீவுக்கு போவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த முறை நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போகிறோம். என் மகன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நயனாதீவுக்கு போகிறேன். ஓகே, இன்றைக்கு அதுதான் எங்களோட வ்ளாக். ஓகே, எல்லோரும் ஆட்டோவில் என்ன கெதின் நாங்கள் இப்போ ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா ப்ராப்பருக்கு ஜங்ஷனில் நிற்கிறோம். ப்ராப்பருக்கு இது ப்ராப்பருக்கு இந்த ப்ராப்பருக்கில் நிற்கிறேன். உடுப்பட்டியிலேருந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் வந்து இப்போ பஸ் எடுத்துட்டு ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கேருந்து தான் நாங்கள் பஸ் எடுத்துட்டு எங்கே போகிறோம்டா நயனாதீவு. ரெடி ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். நயனாதீவு எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நயனாதீவு தெரியாதோ? ஓகே, வாங்க கொண்டே காட்டுறோம் உங்களுக்கு. கொண்டே இப்போ இதில் ஒரு பஸ் ஒன்று வந்தது. நாங்கள் ஏறலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே காற்று போகிறது கூட இடம் இல்லை. அப்போ அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸை எடுத்து போகணும் பார்க்குறோம். யாழ்ப்பாணத்துக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன். யாழ்ப்பாணம் டவுனில் இப்போ வந்து மெயின் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு குறிக்காட்டுவானுன்ற ஒரு பஸ் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இப்போ நயனாதீவுக்கு போகணும். அது வந்து புங்குடுதீவு மட்டும் போகும். இப்போ அந்த பஸ் எடுக்கிறதுக்கு போய் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே இதாலவா இங்கே இதால உள்ளுக்குள்ளே போனால் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ என்னென்னா நாங்கள் நயனாதீவு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் பசிக்குதான். பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று எடுக்குது. ஒரு காலம்பு சாப்பாடு ஒரு லைட்டாக சாப்பிட்டு இல்லாட்டி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு பஸ்ஸில் எடுப்பேன். ஏன்னா அங்கே எப்படி சாப்பாடு ஒன்றும் தெரியாது. அதனால் நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு போகணும் வாங்குறோம். 8 மணிக்கு பாருங்க யாழ்ப்பாணம் டவுன் இப்படி பிஸியாக இருக்குது. நாங்கள் போயிட்டு இங்கே சாப்பிட போகிறோம். சாப்பிடுவோம் இந்த கடைக்குள்ள போயிட்டு. இப்போ நாங்கள் வந்து பாலம் எனக்கு நான் ஒரு பிளேன் டீ ஒன்று குடிச்சிட்டு இப்போ அடுத்த பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் நயனாதீவுக்கு போக போகிறோம். எங்கள் வாய்ப்பு காலையில். சரி, நாங்கள் இதான் மெயின் பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டேஷன் இங்கே தான் போயிட்டு நாங்கள் இதை எடுக்க போகிறோம். எங்கே ஆமாம் நாங்கள் குறிக்காட்டுவான இடத்துக்கு போகிற ஒரு பஸ் வந்து பிடிக்கணும். அந்த பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ நயனாதீவுக்கு போக போகிறோம். இதில் தான் இங்கே இருக்காது. இந்த பஸ் தெரியல பார்ப்போம். பஸ் இது அங்கால நிற்குதாவா? அதுவா இந்த பஸ் போலோடாக்கு. இப்போ நாங்கள் என்னடா அந்த குறிக்கட்டுவான் பஸ் இப்போ தான் போகுது. அப்போ நாங்கள் என்னடா ப்ரைவேட் பண்ண ரவுண்டு போட்டோம். சிக்கல் லைட் இருக்குல்ல இப்போ என்னடா இந்த போன பஸ்ஸை வந்து அதில் ஃபோன் பண்ணி நிப்பாட்டி இருக்கிறார். ஃபோனை பஸ்ஸை நிப்பாட்டி இருக்கிறார். அப்போ டக்குன்னு போய் அதில் போய் எப்படி போகிறோம், ஆட்டோவில் போய் பிடிப்போம் அந்த பஸ்ஸை. அதான் என்னடா இந்த பஸ் வந்து இங்கே உடனுக்குடனே எடுத்துடுறாங்க. ஆனால் எடுத்தால் அடுத்த பஸ் வர்றதுக்கு கரை நேரம் எடுக்கும். இப்போ அந்த பஸ்ஸை பிடிச்சி போவோம். இப்போ இந்த அதில் போயிட்டு அந்த பஸ்ஸை மறைச்சிருக்கு. அதில் நிற்கிது பஸ். அப்போ இந்த ஆட்டோவில் போயிட்டு அந்த பஸ்ஸை பிடிக்க போகிறோம். அந்த பண்ண ரவுண்ட் போட்டு இல்லையா? பார்ப்போம். அதுக்குள்ளே போய் பிடிக்கல் மாதிரியெல்லாம் பார்ப்போம். இது இல்லை, இந்த பஸ் இல்லை. பண்ண ரவுண்டு போட்டு ஃபோன் பண்ணி சொன்னார். ஓடி போய் பிடிங்கோண்டார். வந்து பிடிச்சிட்டேன் பஸ். கேள் நயனாதீவானு கேள். இருங்க
தான் ஃபோன் பண்ணி சொன்னவன். சரி சரி, அது ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. நாங்கள் 4 பேர் தனி பஸ்ஸா? ஓ, இங்கே பாருங்க, இப்போ வந்து நாங்கள் இந்த பஸ் தான் படிக்கிட்டது உடனே நாங்கள் சாதியா ரோஷன் எப்படி எங்களோட மிஷன் ஓகே நான் வரும்போது ஓகே. இப்போ நாங்கள் வந்து நயனாதீவுக்கு வந்து இறங்கிட்டோம். இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் இந்த பஸ்ஸில் வந்து இறங்கினாங்க. இப்போ இதில் போயிட்டு படம் செய்து போவோம். ஏண்டா இது வந்து நாகதீப விஹாரைக்காக வந்திருக்கிற சிங்களாக்கள் வெள்ளை உடுப்போட போயினோம். வியல்லாம் வந்து நாகதீபுக்கு போகிறாங்க. எங்களோட தான் சேமாக போட்டில் வருவினோம். போகிற வழியில் இன்னொரு இடத்துல இறங்கிட்டு வேண்டி தான் நாங்கள் நயனாதீவுக்கு போக வேண்டி வரும். இது வந்து மகனுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்க போது. ஏனெண்டா இதுதான் முதல் தடவையாக மகன் நயனாதீவுக்கு வராரு இல்லையா? இதான் முதல் தடவையாக நயனாதீவுக்கு வர. இவருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது. ஏன்டா படகுல போய் ஒரு ஐலண்டுக்கு போகிறது வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த பூவெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் விற்பினோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேனுகள் எல்லாம் வந்திருக்கீங்க. வரவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி ஆக்கள் எண்ணிக்கை கூட வேண்டாம். வேனில் வரையணும். சில பேர் இல்லாத ஆக்கள், நடக்க இல்லாத ஆக்கள், பஸ்ஸில் வர இல்லாத ஆக்கள் வேனை பிடிச்சி வருவினோம். பாருங்கள், இன்றைக்கி சிங்களாக கூட வரையினோம். எல்லோரும் இந்த போலீஸ் காவல் அணியில் அனுப்பினேன். தொப்பி விற்கிற கடை எல்லாம் இருக்குது. இதில் குடியில் எல்லோரும் தொப்பி விற்கிற கடை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஏதோ சிங்கள ஆக்கள்னு விசேஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா இன்றைக்கு கூடுதலாக சிங்கள ஆக்கள் நாகதீபாவுக்கு விகாரைக்கு போயினா பாருங்க எல்லோரும் வரணும். இங்கே அம்மா எங்கேடா? இங்கே வரேன். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ சனம் வந்து போட்டில் போய் அங்கே ஆள போகணும். தெரியுதா அந்த கோயில் அங்கே இருக்குண்டு? ஆட்டோவில் ஆக்கணும் இல்லை, அது வெறும் ஆட்டோ தாம்மா. கொஞ்சம் கவனமாக குடியே தூக்கி பிடிங்க. அவங்கள்ட்ட கண்ணுக்கு ஊற்றி கொடுங்க விட. இங்கே பாருங்க, ரோஷன் பாரு, இந்த 2 பக்கம் கடல். இதில் நடந்து போனால் அதில் ஒரு போட் ஒன்று இருக்குது. அந்த போட்டில் போட் எடுத்துகிட்டு அங்கால போகிறது. கடற்கரையில் கலர் பார்த்திய? தண்ணியில் கலர் நல்லா இருக்குது. இது வந்து அங்கே கோயிலில் விற்கிறது கொண்டு போகிறாரு. அதுதான் வந்து நயனாதீவு ஐலண்ட். இதான் அந்த போட். இங்கே இருந்தால் போட் எடுத்துகிட்டு இந்த கடலை தாண்டி அங்கால போய் இறங்கணும். ஒரு என்ன அங்கே நீந்துறதா? பட கடவுளே, பெரிய கியூ உண்டு இதில். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கியூ ஒன்று நிற்கிது. இந்த கியூ தாண்டி தான் உள்ளுக்குள்ளே போகணும். கேன சிட்டியான சனம். இப்போ நாங்கள் இந்த கியூவில் நிற்கிறோம். ஒரு பெரிய கியூ ஒன்று. எல்லா சனமும் வாங்க. அதை பார்த்தீங்கன்னா எல்லா சனமும் போகுது. இதில் எதுக்கும் போய் சேர்ந்துருவோம் தான் அன்னைக்கு. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுது இந்த கியூ வந்து. இந்த கீழே இந்த போக அப்படி ஒரு 20 நிமிஷம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அங்கே படம் எல்லாம் ஓடுது எல்லாம். வா வா வா. எங்க 10 பேருக்கிட்ட கேட்டான். இப்போ வந்து இந்த போட்டில் 10 பேருக்கு இங்கே இடம் கிடக்குன்னு சொன்னாங்களே. இங்கே இதுலையா? இதுலையா? இல்லையா? ஓடி 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 ஓடி. ரோஷன் எங்க யாரு? நயனாதி
இந்த சீட்டு என்னடா வந்து இப்போ இதில் டொக் பண்ண போகிறாங்க. அதில் இங்கே கொண்டு அடிக்க போகிறாங்க உள்ளாங்கிறக்கு. இன்னும் கொஞ்சத்தில் இறங்கிடுவோம். போட்டு டொக் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். ரோஷன் தான் இறங்கணும். போங்க. இதான் காசு கொடுக்கணும். இதோட காசு கொடுக்கணும். அண்ணா 4 பேருக்கு எவ்வளோண்ணே? அண்ணா 4 பேருக்கு 4 பேருக்கு 320 எடுத்து கொடுக்கணும். நாங்கள் எல்லாம் பே பண்ணி போட்டு நாங்கள் வாரோம். இப்போ நாங்கள் நயனாதி வளைவுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிறோம். நமக்கு பாருங்க இதில் எல்லாம் ஆக்கள் எல்லாம் திரும்பி போகிறதுக்கு வெயிட் பண்ணி பண்ணிக்கிறேன். அங்கே எல்லாம் திரும்பி போகிறதுக்கு நிற்கிறேன். இது நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம். என்ன போகிறோம் 2 வருஷத்துக்கு முன்னே நான் இங்கே நயனாதிக்கு வந்தேன். தனியாக வந்தேன். இப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கிறேன். அது வந்து என் மகன் வந்து முதலாவது தடவையாக நாகபூஷணி அம்மனை தரிசிக்க வாரார். இதுதான் நயனாதி நாகபூஷணி அம்மன் கோபுரம். சைட்டில் யானையெல்லாம் நிற்கிது. இதெல்லாம் சிங்கள சனம் அவன் நாகதீப விகாரை போட்டு வரீனா. இந்த என்னையும் போடு ரோஷன். ஓடியாடா கார் சுடுது. என்னவா சுடுவியா? சுட இல்லையோ ரோஷன்? சுடுதுடா சுட இல்லையா? நல்லது. அப்போ நல்லது. நான் நினைச்சேன் நீ கம்ப்ளைண்ட் பண்ண போகிற. நாங்கள் ரோஷனுக்கு வேட்டி கட்ட போகிறோம். வீட்டை குளிச்சு நாங்கள் 2 ஆளும் கோயிலுக்கு வந்து ஒரு குளித்து வேட்டி அடி போட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்றது தான் ஒரு நல்ல பழக்க வழக்கம். இந்த தேர் நிற்குது. இந்த தேர் தான் 3 நாளைக்கு முன்னே முழு கட்டுறது. 3 நாளைக்கு முன்னே தேர் திருவிழா நடந்தது. இதுதான் அந்த தேர். இப்போ 3 சின்ன தேர் இருக்குது. இங்கே மூடுறாங்க. மூடுறாங்களே என்ன தேர். நல்லா போச்சு வந்து பார்த்தது. இங்கே மூடுறாங்க. இதால மூடிட்டாங்க. சரியான நேரத்துக்கு வந்து நாங்கள் இந்த தேரை பார்க்குறதுக்கு. இந்த தேர் வந்து இப்போ இழுத்து மூடுபடுது அங்காட் சைட்டால். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தேரையும் இந்த பக்கத்தையும் மூடிடுவாங்க. நல்லா போச்சு வந்து பார்த்தது. தேர் பார்த்து மேலே ஒரு நல்ல ஒரு சான்ஸ் உண்டு. சரி அங்கால மூடிடுறாங்க. அதான் கட்டியிருக்கு. அதில் தான் குளிக்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு வேட்டி கட்ட போகிறோம். வேட்டி கட்டி போட்டு வீடியோ கொண்டு போகிறோம். Roshan, kunara Roshan. இங்க பாரு மாப்பிள்ளைய வேட்டியில எங்க பாவா ரைட். ஓகே, இப்போ நானும் மகனும் ரெடி ஆகிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. நான் வேட்டி காட்டி
சரி வாங்க. இல்லை எல்லாம் உண்டே கிடக்கு, என்னட்ட ஒன்றும் இல்லை. ஃபோன் வாலெட் எல்லாம் உன்னிட்ட தான் கிடக்கு. நேற்று தான் திருவிழா, என்ன திருவிழா எல்லாம் முடிஞ்சது. இன்னும் தாராளமாக சேலம் பண்ண முடியுது. எப்படி இருக்குது எப்படி இருக்குது இந்த கோயில்? இப்போ நானும் மகனும் இங்கே இதில் நிற்கிறோம். உள்ளுக்குள்ள தாயும் அம்மாவும் வந்து அர்ச்சனை செய்கிற கியூவில் நிற்கிறோம். நானும் வெளியில் அந்த பேக்கில் வச்சு கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு சரியான சரமண்டைக்கு விசேட பூசையில் நடக்குது. இங்கே ஒருத்தன் ட்ரோன் போடுறான். இந்த வரங்க ஒரு ட்ரோன் ஒன்று வருது. ட்ரோன் உண்டு கிட்ட எடுக்கிறாடா. யார் எங்கே இருந்துடா விடுறாங்க? யாரு விடுறாங்க? யாரு தெரியல. யாரா இருக்கும்? எல்லாரையும் எடுத்து கொண்டு போகிறேன். இப்போ வந்து தேருண்ட இது எல்லாத்தையும் கேட்டு எடுத்து மூடுறாங்க. ஒரு இது மாதிரி ஒரு டோர் மாதிரி அதை இழுத்து மேலே கொண்டு போய் அப்படியே சரி வைக்கிறாங்க. இப்போல்லாம் அர்ச்சனை எல்லாம் செஞ்சாச்சு. இங்கே அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் போய் அன்னதான மண்டபத்தில் போய் சாப்பிட போகிறோம். இங்கே வாங்க, நாங்கள் இப்போ அன்னதான மண்டபத்துக்கு போவோம். எல்லாம் விஷயம்லாம் செஞ்சு வாக்கு போய் சாப்பிடுவோம். வாங்குவோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பசி பயங்கரமாக இருக்குது. காலமேல நான் ஒன்றும் சாப்பிடல. இயல் காலமே டீயும் ஒரு இது மரக்கறியோடு சாப்பிட்டேன்னா இப்போ நான் என்னென்னா போய் சாப்பிடுவோம். எங்கே அன்னதானம் திருவிழாக்கு உங்க இல்லையா? திருவிழா புறாதானம் உங்க வருமா? அன்னதானம் அங்கேயா? 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 சரி வாங்க. நானும் உடையக்க போனேன். என்ன கூப்பிட்டு அங்கே விட்டவே எங்கள் வந்தவே திருப்பி இல்லை வீதி சுத்தோட சுற்றி வரும். சூடு சாயங்களாங்க. இங்கே இதில் ஆக்களில் படுறதுக்கு கொட்டில் போட்டுருக்கு. இந்த வெயிலுக்கு கிடு வேலியால் போட்ட ஒரு கொட்டில்கள் இந்த சிங்கள ஆக்கள்லாம் வந்து இருக்கிறது. இதில் திருவிழாக்காக ஓப்பன் பண்ண கடையில் இப்போ இன்னைக்கு இருக்குது. இங்கே தான் அன்னதானம் மண்டபம் இருக்குது. இங்கே தான் போய் சாப்பிடுவோம். போய் சாப்பிடுவோமா? வாடா கடவுளை எவ்வளோ கியூன்னு வேறு. சாப்பாடு கியூ பாருங்க, எவ்வளோ சனம் கியூ நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு பாருங்க எவ்வளோ சனம் நினைக்கிறேன். இது மாதிரி நாங்கள் வந்து இருந்துட்டோம். இன்னொரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. அதில் ஆக்கெல்லாம் வெயிட் பண்ணி அதை காய வச்சு பேப்பர் மாதிரி போட்டு கொஞ்சம் சூடாக பிடிச்சி எடுக்கலாமா? வாழை அடியோட வெட்டி போட்டு சாப்பாடு நல்ல ஐடியா. இதிலெல்லாம் சாப்பாடு பரிமாறிக்கிறீங்க. இலையில சாப்பிட போறீங்களா? ஓகே, இலையில சாப்பிடுங்க. ஓகே, இலையில சாப்பிடுவோம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். இனி எங்கள் வீட்டை தான் சரியான சத்தமாக இருக்குது ஸ்பீக்கர். இப்போ நாங்கள் போய் எங்களோட போட் முடிச்சுட்டு நாங்கள் சைட்டு போவோம்.
போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சாமான்கள் வாங்கணும்னு சொன்னால் அதை நாங்கள் வாங்கிட்டு இன்னும் லிங்கத்துக்கு போம்பா. லிங்கம் ஒரு கடை வந்து இருக்குது. இதுக்குள்ளே தான் நாங்கள் போய் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். ஓ லிங்கத்துக்கு ஐஸ்கிரீம் குடிக்கணுமா? வாங்க வாங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் குடிக்கணுமா? என்னடா ஸ்பெஷல் ஆக்கள் வாங்கி விடுவீங்க. இப்போ நாங்கள் என்னடா ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு உடுப்பு மாற்றிட்டோம். ஐஸ்கிரீம் கடைக்குள்ளேயே நாங்கள் வேட்டியில் கலட்டி ட்ரௌசருக்கு மாறிட்டோம். இங்கே ஷர்ட்டுக்கும் ஷோர்ட்ஸுக்கு மாறிட்டார். நாங்கள் இதில் செருப்பு வச்சு நாங்களும் இங்கே வருங்க உப்பவும் பொருளும் காலோடு நடந்துட்டுருக்கேன். போய் செருப்பு எடுக்கணும். கிரியா வாடா ஓடுவோம் போடா. குட்டுடுக்கால் இது நீ புல் என்னடா இப்போ குத்தாது கால். ஒரு மாதிரி இந்த நிழலுக்குள்ளால நடக்கிற உண்மையில் சூடு பயங்கர சூடு. 100க்கு மேலே இருக்குன்னு டிகிரி நிலத்தின் சர்ஃபஸின் டிகிரி நடக்கவே இல்லை அவங்க. ஆனால் சொன்னவெல்லாம் சிம்பிளாக நடக்குது. நல்ல ஆழம் இந்த சைட்டில் நிழலாக இருக்கிறபடியாக போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் ஒரு கச்சான் விற்கிற ஒரு அம்மாவோட கடைக்குள்ள நாங்கள் செருப்பு கழட்டி விட்டு நாங்கள் இப்போ போய் அவட்டையும் போய் கச்சானை வாங்கிட்டு நேராக போய் அதில் போட் எடுக்கணும். தெரியும் அந்த போட் எடுக்கலடா வரும் கடற்கரை எப்படி இருக்குன்னு. அப்புறம் எங்கே போய் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அதில் நிற்க மாமி போய் செருப்பு எடுத்துகிட்டு ஓடிடுவா. ஹலோ ஆமாம் $500 சரி. நாங்கள் இந்த கச்சா கடையில் நாங்கள் இப்போ கச்சா மணி இங்கே தான் செருப்பு கலட்டி வச்சுனாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கச்சான் கடையில் கச்சா வாங்குவோம். அதுதான் முறை. ஓகே நாங்கள் இப்பொழுது தரிசனம் முடித்து விட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து ஜெட்டியில் போயிட்டு ஏறணும். எப்படி இருக்குது கடற்கரையில் தண்ணியை பார்த்தீங்களா? சரி வணக்கம். இப்போ எப்படி இருந்துச்சுடா அன்றைக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லமா? ஓகே முதல் உங்களுக்கு நல்ல கோயில் தரிசனம் நல்லமா? பார்த்தீங்கன்னா இந்த அதில் போட்டெல்லாம் நிற்குது. அந்த போட்டெல்லாம் நோடணும். இங்கே எல்லாம் சிரமெல்லாம் காவல் நிற்குது. ஹலோ இல்லை படம் இல்லை சைடில் நிற்கிறேன். சரி எங்கள் அம்மா கையப்பிடிச்சு என்னடா எப்படி இருந்துச்சு? உள்ள வச்சு அவிச்சு விட்டாங்களே என்ன நாலு பேர் இருக்கண்ணா. வேணுமா? எங்க போகலாம்? அதான் ஓடி போயிரு. யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகுது இந்த பஸ். ஒரு பேர் யாழ்ப்பாணம் டவுனில் போயிடுறாங்க. அங்கே இருந்து ஒரு பஸ் எடுத்துட்டு
எடுத்து டவுனில் வந்து இறங்கினாங்க. இன்னொரு அடுத்த பஸ் எடுத்து நாங்கள் உடுப்பட்டி போகணும். பாருங்க பின்னேரம் யாழ்ப்பாணத்தின் தோற்றம் இப்படி இருக்குது. எல்லோரும் வேலை முடிஞ்சு போய் வீடு வழியாக இந்த பஸ்ஸில் நான் வந்துடுறாங்க. ரம்புட்டான் நல்ல சீசன் போல இடாக்கு. எல்லா இடம் பார்த்தாலும் ரம்புட்டான் விற்று பண்ணியிருக்காங்க. 50 வேறுங்க நான் தண்ணியை பண்ணிட்டு வரேன். அதான் தண்ணி இதா இதா எவ்வளோ நேரத்தில் எடுப்பார் நீங்கள்? எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? 10 நிமிஷம் டக்குன்னு தண்ணி பண்ணி ஓடியார். வாடா வாடா 10 நிமிஷத்தில் பஸ் எடுக்க போகிறாங்க. தண்ணி போட்டுக்கொண்டு ஓடிடுவோம்.